மண்ணில் புதைஞ்சு வேரில் உயிரை பிடிச்சி பூமிக்குள்ளேயே வளர்ந்து செடியை விட்டு பிரிஞ்சு தனியாக நிற்கிறப்போ தேகத்தையும் உடைச்சி உயிரை மட்டும் நமக்கு உணவாக கொடுக்குது இந்த வேர்க்கடலை. நல்ல நெய்யை நிறைய ஊற்றி மணக்க மணக்க மொறு மொறுன்னு சுட்ட வெங்காயம் ஊத்தாப்பம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான கூட்டாளி யாருன்னா கெட்டியாக அரைச்ச தேங்காய் சட்னி. மொறு மொறுன்னு வடையாகட்டும் இல்லை இந்த வெங்காயம் ஊத்தாப்பம் ரெண்டுக்குமே தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி வேணாப்பா, இன்னொரு மாறுதல், இதை விட இன்னும் நல்லா இருக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு சரியான தேர்வு வேர்க்கடலை சட்னி தான். நல்லா வறுத்த வேர்க்கடலையோட தேங்காய், உளுந்து, புளி, வெள்ளைப்பொடி, இஞ்சிலாம் சேர்த்து வதக்கி அரைக்கும்போது இதோட வாசம் அப்படித்தான் இருக்கும். நெய்யிலேயே சுட்ட வெங்காயம் ஊத்தாப்போம், அது கூட வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிடும்போது சுவை அல்லும். வெங்காயம் ஊத்தாப்போம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது நம்மளோட குருநாதர் வடிவேல் ஐயா தான். அவர் பாணியில் ஒரு அருமையான வெங்காயம் ஊத்தாப்போம் வேர்க்கடலை சட்னி. இந்த வேர்க்கடலை சட்னியை செய்கிறதுக்கு சட்டியில் ஒரு 4 தேக்கண்டி அளவுக்கு கடலெண்ணெயை ஊற்றி அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்து பொரிய விட்டுடலாம். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே 1 தேக்கண்டி அளவுக்கு உளுந்தை போட்டு உளுந்து பொன்னிறமாகிற வரைக்கும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 6 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பல்லு வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன சைஸில் 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு கிண்ண அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 1 கிண்ணம் வேர்க்கடலைக்கு 1/2 கிண்ணம் அளவுக்கு தேங்காய் துருவலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்கும்போது இந்த சட்னி ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி தாளிக்க கொஞ்சோண்டு கடுகு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் பொரிஞ்சோடனே இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னியோட இதை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த வெங்காயம் ஊத்தாப்போம் அவர் பாணிலேயே நம்ம செய்ய போகிறோம். முதல்ல தண்ணியை தெளித்து தவாவை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு தேக்கண்டி அளவுக்கு நெய், இதை நம்மளோட துடைப்பானான கருவேப்பிலையை வச்சு லேசாக தடவி விட்டுடலாம். அடுத்து ஒரு கிண்ணம் நிறைய மாவு, பெரிய வட்டமாகவும் இல்லாமல் சின்ன வட்டமாகவும் இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு வட்டத்தில் ஊற்றிக்குவோம். இப்போது பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அப்படியே தூவி விட்டுக்கலாம். அடுத்து பொடி பொடியாக நறுக்கின கேரட், இதையும் நம்ம ஊத்தாப்பம் மேலே தூவி விட்டுக்கலாம். ரெண்டு கரண்டி நெய் எடுத்து ஊத்தாப்பத்துக்கு உள்பக்கமாக ஒரு ரவுண்டு, அடுத்து இன்னொரு 2 கரண்டி நெய் எடுத்து ஊத்தாப்பத்துக்கு வெளிப்பக்கமாக ஒரு ரவுண்டுன்னு நெய்யையும் ஊற்றிக்கலாம். அடுத்து இட்லிப்பொடி எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஃபுல்லாக ஊத்தாப்பத்து மேலே தூவி விட்டுடலாம். ஊத்தாப்பம் நல்லா முறுமுறுன்னு வெந்த உடனே அப்படியே ஒரு திருப்பி விட்டுற வேண்டியதான். இப்போ பக்காவான நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த செக்கச்செவேன்னு ஒரு வெங்காயம் ஊத்தாப்பம் தயாராகிடுச்சு. இது கூட கமமான வாசம் வர நம்மளோட வேர்க்கடலை சட்னி. அக்காவுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு ஊத்தாப்பத்தை போட்டு தள்ளியாச்சு. இதை நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.